श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः। सन्तश्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः। நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய பிரதிப்பிரஸ்தான பத்ததின்னு சொல்லக்கூடிய 5வது பத்ததியில் இருந்துருக்கோம். இதற்கு முன்னாடி நம்ம 4 பத்ததிகளை பார்த்து முடிச்சிருந்தோம். முதல் பத்ததியானது பிரஸ்தாவ பத்ததி அப்படிங்கிறது, 2வது சமாக்கியா பத்ததி, 3வது பிரபாவ பத்ததி, 4வது சமர்ப்பண பத்ததி. இப்படியாக முதல் 4 பத்ததிகளை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து கிரமமாக அந்த வரிசையில் இன்றைய தினம் தொடங்கி பிரதிப்பிரஸ்தான பத்ததின்னு சொல்லக்கூடிய 5வது பத்ததியிலிருந்து இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம ஒவ்வொன்றா அனுபவிக்கிறோம். இந்த பிரதிப்பிரஸ்தான பத்ததி அப்படிங்கிறது என்னன்னாக்கா, பிரஸ்தானம் அப்படின்னா புறப்பட்டு செல்லுதல், கிளம்பி போறது. அதற்கு சம்ஸ்கிருதத்தில் பிரஸ்தானம் அப்படிங்கிறது பேர், புறப்பட்டு செல்லுதல். பிரதிப்பிரஸ்தானம்னா என்ன? மீண்டும் வருதல். பிரஸ்தானம் என்றால் புறப்பட்டு செல்லுதல், பிரதிப்பிரஸ்தானம் என்றால் மீண்டும் வருதல் அப்படிங்கிற மாதிரி. இங்க பாதுகாதேவியானவள் மீண்டும் அயோத்திக்கு வந்ததை சுவாமி தேசிகன் அழகா இங்க வர்ணிக்க போறார். அது வந்ததனுடைய காரணம் என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை உள்ளடக்கியது தான் பிரதிப்பிரஸ்தான பத்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5வது பத்ததி. இந்த பத்ததியில மொத்தம் 20 ஸ்லோகங்கள் உள்ளடக்கி. அதுல முதலாவது ஸ்லோகமா இருக்கக்கூடிய 121, 122 மற்றும் 123 இது தொடர் வரிசை. பாதுகா சகஸ்ரத்துடைய தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய ஸ்லோக சங்கியா. அந்த ரீதியில நம்ம பார்க்க இருக்கோம். பிரதிப்பிரஸ்தான பத்தனுடைய முதல் ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத இப்ப நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். பிரதிப்பிரஸ்தான பத்ததி பஞ்சமி, 5வது பத்ததி இந்த பிரதிப்பிரஸ்தான பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்ததி. ஸ்லோகம் என்ன? பிரசஸ்தே ராமபாதாபியாம் பாதுகே பர்யுபாஸ்மகே ஆண்டு சம்சம் யயோராசீத் ஆசிரிதேஷு அனவகிரகம் அப்படிங்கிறது தொடர் வரிசையில் 121வது ஸ்லோகம். பிரதிப்பிரஸ்தான பத்ததினுடைய முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, பாதுகாதேவியை நான் தியானிக்கிறேன் அல்லது நாம் தியானிக்கிறோம், வணங்குகிறோம், தியானிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற சுவாமி தேசிகன். பர்யுபாஸ்மகே, தியானிக்கிறோம். யாரை? பாதுகே, எம்பெருமானுடைய திருப்பாதங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகையை பர்யுபாஸ்மகே தியானிக்கிறோம். எப்பேற்பட்டவள் தெரியுமா? அந்த பாதுகாதேவியானவள் பிரசஸ்தே, மிகவும் உயர்ந்ததானவள். பிரசஸ்தேன என்ன அர்த்தம்? மிகவும் உயர்ந்ததான பாதுகே, பாதுகைகளை பர்யுபாஸ்மகே தியானிக்கிறோம். அப்படி உயர்ந்ததான அந்த பாதுகைகளை நாம் தியானிக்கிறோம்னா எதை விட உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையாங்க. எதை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னும் பொழுது ராமபாதாபியாம், ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடியை காட்டிலும்,
திருப்பாதம் ரொம்ப ஒசத்தி இல்லையா? எம்பெருமானுடைய திருவடி அப்படிங்கிறது ரொம்ப ஒசத்தியான ஒரு விஷயம். அந்த ராமபாதாபியாம் ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடியை காட்டிலும் பிரசஸ்தே, இப்படி ஒரு பதப்பிரயோகம் பண்றார் பாருங்க சுவாமி தேசிகன். பிரசஸ்தே, மிகவும் உயர்ந்ததான பாதுகே, அந்த பாதுகைகளை பர்யுபாஸ்மகே, தியானிக்கிறோம். அப்போ மறுபடியும் ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படி என்ன எம்பெருமானுடைய திருவடியை காட்டிலும் அந்த பாதுகாதேவிக்கு வசதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அங்க எழும். அதனாலதான் சொல்றார், எயோஹோ ஆசிரிதேஷு ஆண்டு சம்சயம் அனவகிரகம் ஆசீத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றார் சுவாமி. எந்த ஒரு பாதுகையானது ஆசிரிதேஷு, இப்போ தன்னை அடைந்தவர்கள், தன்னை ஆசிரியத்தவர்கள் இருப்பா இல்லையா, அவளுடைய விஷயத்தில் என்ன இருக்கணும் தெரியுமா? தன்னையே அண்டி வரா, தன்னையே நம்பி வரா அப்படின்னா அவளிடத்துல நமக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? தயை அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ ராமபிரான் காட்டுக்கு போறார், வனவாசம் போறார். அவரை எவ்வளவோ தடுத்து பார்க்கிறா பரதன், முடியல. அவரிடத்துல அந்த வைராக்கியம் அப்படிங்கிறது அப்படியே இருந்தது. வனவாசம் போகணும், பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த சமயத்துல பரதன் எவ்வளவோ கெஞ்சி பார்க்கிறான். பரதன் மாத்திரம் இல்ல, அந்த அயோத்தியா மக்கள் எல்லோருமே கெஞ்சி பார்க்கிறான். இப்போ ராமபிரான் தன்னுடைய வைராக்கியத்தை விடுறதா இல்லை. அந்த சமயத்துல ஆசிரிதேஷு, அதாவது தன்னை அடைந்தவர்கள் விஷயத்தில் அர்த்தம். ஆசிரிதேஷுனா தன்னை அண்டியவர்கள் அல்லது தன்னை அடைந்தவர்கள், அவ விஷயத்துல ஆண்டு சம்சயம், நம்ம தயை இருக்கு இல்லையா, அந்த தயையானது அனவகிரகம். அனவகிரகனா ராமபிராணத்துல தடை இருந்தது அந்த தயையை செலுத்துறதுக்கு. ஆனா பாதுகாதேவிக்கு எந்தவித தடையுமே இல்லை. அதனாலதான் அவ அயோத்திக்கு திரும்ப வந்தா. தடை இல்லாமல் இருந்தது. இந்த பாதுகாதேவியானது, பாதுகையானவள் திரும்பி அயோத்திக்கு எழுந்தருளார் அப்படிங்கிற விஷயம்தான் இங்க வருது இந்த பிரதிப்பிரஸ்தான பദ്ധதி. அப்படி ராமனை காட்டி அந்த பாதுகை ஏன் திரும்பி வந்தால் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழறது இல்லையா? அவரிடத்துல இருந்த அந்த தயை, அதுதான் அங்க வசஸ்தியா பிரசஸ்தே அப்படிங்கிற ஒரு மிகவும் உயர்ந்ததான பாதுகை. ஏன் பிரயோகம் என்றார் சுவாமி தேசிகன்? ராமபிரானத்தில் இல்லாத ஒரு கருணை, ராமபிரானை காட்டிலும் பாதுகை என்ன பண்றா அப்படின்னாக்கா அனவகிரகம், அப்பேற்பட்ட ஆண்டு சம்சயம், அப்படி தடங்கள் இல்லாத ஒரு தயையானது இருந்தபடினால திரும்ப அயோத்திக்கே வந்துட்டா. அப்படி ஜனங்களிடத்துல அதிகமான தயை கொண்டதுனால, அந்த ஒரு காரணத்தினாலதான் திரும்பவும் அயோத்திக்கு வந்தா. அப்படிப்பட்ட பாதுகைகளை தியானிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுவாமி சொல்றார். அப்ப என்ன தெரியுது இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம்? பெருமாளை காட்டிலும் ஆச்சாரியர்களுக்கே தயை அதிகம். அதுதான் சூக்ஷ்மமான தாத்பரியத்தை நாம புரிஞ்சுக்கணும். பெருமாளை காட்டிலும் ஆச்சாரியர்களுக்கே தயை அப்படிங்கிறது அதிகம் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த பிரதிப்பிரஸ்தான பத்ததியில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகத்துடைய தாத்பரியம். பிரசஸ்தே ராமபாதாபியாம் பாதுகே பர்யுபாஸ்மகே ஆண்டு சம்சயம் யயோராசீது ஆசிரிதேஷு அனவகிரகம். அந்த அனவகிரகம் தடையில்லாத ஒரு தயை கிடைக்கும். ஆச்சாரனுடைய திருவடிகளை நாம பற்றி கொண்டால் அனவகிரகம் அப்படின்னா என்ன? அதாவது தடையில்லாமல் ஆண்டு சம்சயம், அந்த தயையானது நம்மால் அடைய முடியும். அதன் பொருட்டு நாம் என்ன பண்றோம்? பர்யுபாஸ்மகே, நாம் தியானிக்கிறோம் அல்லது நான் தியானிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பொருளை கொண்ட 121வது ஸ்லோகம். இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது 122வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. 122வது ஸ்லோகம். பிருஷாதுர சகோதர பிரணய கண்டன ஸ்வைரினா பதேன கிமனேன மே வனமிகாவனா திச்சதா
இதீவ பரிகாய தத்து நிவவிருத்தே ஸ்வயம் யத் புரா பதத்ர மிதமாத்ரியே திருதஜகத் திரயம் ரங்கினஹா அப்படிங்கிறது பாதுகா சகஸ்திரத்தினுடைய தொடர் வரிசையில 122வது ஸ்லோகம், பிரதிப்பிரஸ்தான பத்ததனுடைய 2வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன? ஏ பாதுகையே, ராவணனுடைய திருவடிகளை காப்பாற்றும் பாதுகையே. இப்போ ராமனுடைய நோக்கம் என்னவா இருந்தது? ராவணனை வதம் பண்ணணும். அதுக்கு அந்த தண்டகாரண்யம் என்று சொல்லக்கூடிய வனத்தை அடைந்தான். அதனால என்ன நடந்தது? அதாவது தசரதனுடைய வாக்கு, அந்த சத்திய வாக்கே நிலைத்தது இல்லையா? அவா தந்தை சொன்னதனுடைய வார்த்தைக்கு இணங்க அந்த பித்ருவாக்கிய பரிபாலனம் சொல்வா இல்லையா? அப்படி அந்த பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படிங்கிறது இப்போ ராமன் தண்டகாரண்யம் சென்றதனுடைய இதுவாக என்ன நடந்தது? தசரதனுடைய அந்த வாக் சத்திய வாக்கே அப்படிங்கிறது நிலைத்தது. எவ்வளவோ தடவை ராமபிரான அயோத்திக்கு திரும்ப வருமாறு பரதன் கேட்டுட்டே இருந்தான், வற்புறுத்தினே இருந்தான். அந்த சமயத்துல தான் என்ன பண்ணார் ராமபிரான்? உன்ன பரதனிடத்துல கொடுத்தான். அப்படி நீ அயோத்திக்கு திரும்ப வந்ததன் மூலம் நான் மக்களை காப்பேன் அப்படிங்கிற ராமபிரானுடைய சத்தியமும் நிலைத்தது. பேர்பட்ட காரியம் பண்ணியிருக்கமா நீ? ராமபிரான் வனவாசம் போனதனுடைய காரணம் என்ன? பித்ருவாக்கிய பரிபாலனம். தன்னுடைய தந்தையினுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ராமபிரான் தண்டகாரண்யம் புகுந்தான். அதனால என்ன ஆனது? அந்த சத்தியவாக் இல்லையா, தசரனுடைய வாக்கு சத்தியவாக்கே அப்படிங்கிறது நிலைத்தது. அதே மாதிரி ராமபிரானுடைய நான் மக்களை காப்பேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைய சத்தியவாக்கு தான் அப்படிங்கிறத நிலைக்க செய்வதற்காக ஏ பாதுகாதேவி நீ என்ன பண்ணிருக்க? அயோத்தியை நோக்கி புறப்பட்டு வந்துட்ட. அதன் மூலம் என்ன தெரிகிறது? ராமனின் சத்தியமும் நிலைத்தது அப்படிங்கிறது தெரிகிறது. அப்படிங்கிற விஷயத்தை இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். என்ன இல்லையா? பாருங்கோ, இப்போ ராமன் கானகம் போயிட்டான். அந்த வருத்தம் ராமபிரானுக்கு பரதனுக்கு இருந்தது. அதனால அவன் என்ன பண்றான்? ராமனை மீண்டும் அயோத்திக்கு வருமாறு அழைக்கிறான். அப்போ பரதன் என்ன பண்றான்? ராமன் கண்டிக்கிறான். கண்டிக்கிறதோடு இல்லாம மறுத்துடுறான். இப்படி இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக வந்த அந்த ராமன் அந்த நாட்டை விட்டு கானகம் புகுவதையே என்ன பண்றான்? ரொம்ப பெரிதும் விரும்புகிறானா. அதை பார்த்த பாதுகை இந்த ராமன் திருவடிகளால் நமக்கு என்ன ஆவது, என்ன ஆக போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பாதுகாதேவி நினைக்கிறாளாம். அப்படிங்கிறதோடு இல்லாம மனம் வருந்தினாலாம். அதனால அந்த திருவடிகளை விட்டு தான் மட்டும் நாட்டிற்கு வந்தால் வந்ததோடு இல்லாம 3 உலகையும் காக்கக்கூடிய அந்த ரங்கநாதனுடைய பாதுகைகளை என்ன பண்றேன்? வணங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் சொல்றாரு. இங்க தன்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறார் இந்த ஸ்லோகம் மூலமா. எப்பேற்பட்ட நமஸ்காரம் அப்படின்னாக்கா, இந்த 3 உலகங்களையும் காக்கும் அங்க ரங்கநாதனுடைய பாதுகைகளை வணங்குறாரா. ஏன் அந்த ரங்கநாதனுடைய பாதுகைகளை வணங்கணும் அப்படின்னாக்கா, இப்போ ராமபிரான் கானகம் போயிட்டார். எவ்வளோ தடவை பரதன் கெஞ்சி கூத்தாடி பார்க்கறான். ஆனா அவன் தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து மாறதா இல்லை. அப்போ ராமன் என்ன பண்றான்? பரதனை கண்டிக்கிறான். கண்டிக்கிறதோடு இல்லாம மறுத்துடுறான். இப்படி இந்த உலகத்தை தான் நான் காப்பாத்துவேன் அப்படிங்கிறதுக்காக வந்த ராமபிரான் என்னடா இந்த ராமபிரான் நாட்டை காப்பாத்தலாம் அப்படின்னு வந்துட்டு இப்ப காட்டுக்கு போறானே, இந்த காட்டுக்கு போறதையே பெருசா விரும்புறானே அப்படிங்கிற இந்த பாதுகாதையை பார்க்கறாளாம். பார்த்துட்டு இந்த ராமன் இருக்கா இல்லையா, அவருடைய திருவடிகளால் நமக்கு என்ன பயனும் இல்லை, ஆவது இன்னும் ஒண்ணுமே இல்லை இனிமேல. அதனால மனம் வருந்துறாளாம் பாதுகாதேவி. அப்படி மனம் வருந்திய அந்த பாதுகாதேவி அந்த திருவடிகளை பிரிந்து திருவடிகளை விட்டுட்டு தான் மட்டும் நாட்டிற்கு வந்தால்
அப்படிங்கிற மாதிரி அப்படி இந்த 3 உலகங்களையும் சம்ரட்சணம் பண்ணக்கூடிய ரங்கநாதனின் பாதுகைகளை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க இந்த 122வது ஸ்லோகம். பிருஷாதுர சகோதர பிரணய கண்டன ஸ்வைரினா பதேன கிமனேனமே வனமிகாவ நாதிச்சதா இதீவ பரிகாய தத்து நிவவிருதே ஸ்வயம் யத் புரா பதத்ர விதமாத்ரியே திருதஜகத் திரயம் ரங்கினஹா அப்படிங்கிறது 122வது ஸ்லோகம். அதனுடைய பத அர்த்தம் என்ன? பதார்த்தம் பாருங்க. எத்தனை என்ன? யாதொரு பாதுகையானது புரா, புரான முன்புன்னு அர்த்தம், முன்பு ஒரு சமயம். பிருஷம்னா மிகவும், ஆதுர, ஆதுரனா அப்படியே வருத்தப்பட்டே கொண்டிருக்கக்கூடிய, சகோதர கூட பிறந்த பரதனுடைய, பிரணயன்னா அந்த பிரார்த்தனையினுடைய, பரதன் பிரார்த்திக்கிறான் இல்லையா ராமபிராணத்துல, அத கண்டன, அத கண்டனா கண்டிக்கிற விஷயத்தில், ஸ்வைரினாக்கா மனசு போனபடி இருக்கிறது. அவன் மனசு எப்படி போறதோ அப்படியே போறது. அப்படி மனசு போல இருக்கிறதும், அவனாத்து அந்த ஜனங்களை காப்பாற்றுவது அப்படிங்கிறத விட்டுட்டு, வனம் இச்சதா, வனம் இச்சதானா காட்டிற்கு போறதையே விரும்பக்கூடியது. காட்டுக்கு போனோம், வனவாசம் போனோம் அப்படிங்கிற ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற அப்படியான அநேன இந்த பதேன, அப்பேற்பட்ட காட்டுக்கு தான் போவேன். எவ்வளவோ பரதன் கெஞ்சி பார்க்கறான், அவனிடத்துல தயையே காட்டல. இப்படி காட்டாம நான் காட்டுக்கு தான் போவேன்னு விருப்பமுடைய அந்த ராமனுடைய இந்த பதேன திருவடியினாலே, மேனா எனக்கு, இக இந்த லோகத்தில் கிம் பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் இருக்க போறது, இதீவ அப்படின்னு நினைத்ததை போல, என்ன பண்றா, தத்து அந்த திருவடியை பரிகாய, பரிகாய என்ன அர்த்தம், விட்டு விட்டு, ஸ்வயம் தான் என்ன பண்றா, நிவவிருத்தே, ராமனை விட்டுட்டு அயோத்திக்கே திரும்பிட்டாயோ அப்படிங்கிற எனக்கு தோன்றது. அப்பேற்பட்ட திருத ஜெகத்ரயம், நாம 3 லோகங்களையும் காப்பாற்றப்பட்ட அந்த ஸ்திதியை உடைய இந்த ரங்கினஹா ஸ்ரீ ரங்கநாதனுடைய பதத்ரம் திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையை ஆத்ரியேனா வணங்குகிறேன் அல்லது சேவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு விஷயத்தை சொல்ற. 122வது ஸ்லோகம். அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 123. பாருங்க என்ன ஸ்லோகம். தசவதன விநாசம் வாஞ்சதோ யஸ்ய சக்ரே தசரத மனகோக்திம் தண்டகாரண்ய யாத்ரா சச்ச பரத விமர்தே சத்யசந்தஸ்த்வயாசீத் ரகுபதி பதரக்ஷே ராஜதானிம் பிரயாந்தியா அப்படிங்கிறது பாதுகா சகஸ்திரத்தினுடைய தொடர் வரிசையில 123வது ஸ்லோகம். பிரதிப்பிரஸ்தான பத்தத்தினுடைய 3வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? தசவதன விநாசம் வாஞ்சதோ யஸ்ய சக்ரே தசரத மனகோக்திம் தண்டகாரண்ய யாத்ரா சச்ச பரத விமர்தே சத்யசந்தஸ்த்வயாசீத் ரகுபதி பதரக்ஷே ராஜதானிம் பிரயாந்தியா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அதாவது ரகுபதி பதரக்ஷே ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே, தசவதன யாரு அப்படின்னாக்கா ராவணனுடைய விநாசன நாசத்தை, வாஞ்சதா நாம ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, யாதொரு ஸ்ரீ ராமபிரானுடைய அந்த தண்டகாரண்ய யாத்ரா, தண்டகாரண்யத்தை குறித்து புறப்படக்கூடிய அந்த யாத்திரை இருக்கு இல்லையா, அது எதற்காக அப்படின்னாக்கா தசரதம் அனகோக்திம். தசரத மகாராஜா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். நீ 14 வருடம் வனவாசம் போக வேண்டும்
அப்படிங்கிற அந்த வார்த்தையானது பொய் இல்லாம இருக்கணும், அது சத்தியவாக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த வார்த்தைகளை உடையவராக இருந்து கொண்டு இல்லையா அந்த ராமன் என்ன பண்றான், பரதனுடைய பரத விமர்தே என்ன சொல்றாரு பாருங்க. அந்த அளவுக்கு விமர்தேனா தொந்தரவு பண்றதுன்னு அர்த்தம். இப்போ பரதன் அவரை அந்த கானகம் போக விடாம அவ்வளோ தொந்தரவு கொடுத்துருக்கான் அந்த பரதன் இல்லையா. அப்படி என்ன பண்றான் அப்படின்னாக்கா எதை விட்டு போறான், ராஜதானி அயோத்தியான்னு சொல்லக்கூடிய அந்த அயோத்தி பட்டணத்தை என்ன பண்றான், விட்டுட்டு போயிடுறான். அப்படிப்பட்ட அந்த அயோத்தி பட்டணத்தை என்ன பண்ற தெரியுமா, நீ வந்திருக்க அதை நோக்கி. ஏன் வந்த தெரியுமா, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. பித்ருவாக்கிய பரிபாலனத்தை காப்பாற்றினது ராமன் தான். அதே மாதிரி ராமனுடைய அந்த சத்தியத்தை காப்பாற்றியது நீதான் இல்லையா. அவன் என்ன சொன்னான், அவனும் ஒரு பிரதிஜை வச்சுட்டு இருந்தான் இல்லையா. என்ன வச்சுட்டு இருந்தான், மக்களை காப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரதிஜை வச்சிருந்தான் இல்லையா. அந்த பிரதிஜையை அந்த சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக நீ அயோத்திக்கு புறப்பட்டு வந்திருக்க. நீ அயோத்திக்கு புறப்பட்டு வந்ததன் மூலம் என்ன ஆறுது, ராமனுடைய அந்த வாக்கியம் இருக்கு இல்லையா, மக்களை காப்பேன் அப்படிங்கிறதும் அந்த சத்தியமும் நிலைத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ற. தசரதனுடைய சத்தியத்தை ராமன் காத்தான், ராமனுடைய சத்தியத்தை நீ காத்தாய் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்ற. தசவதன விநாசம் வாஞ்சதோ எஸ்ய சக்கரே தசரத மணகோக்திம் தண்டகாரண்ய யாத்ரா சச்ச பரத விமர்தே சத்யசந்தஸ்வயாசீத்து ரகுபதி பதரக்ஷே ராஜதானிம் பிரயாந்தியா அப்படிங்கிற மாதிரி இங்க 123வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு இல்லையா. ராவனுடைய திருவடிகளை காப்பாற்றும் பாதுகையே, ராவணனை வதம் செய்யும் அந்த விருப்பத்தை கொண்டிருந்த ராவணன் என்ன பண்ணா, தண்டகாரண்யம் போனா. அதன் மூலம் என்ன தெரிஞ்சது, தசரதனுடைய வாக்கு சத்தியவாக் அப்படிங்கிறது நிலைத்தது. அத போல பரதன் என்ன பண்றான், ராமனை திரும்ப அயோத்திக்கு வருமாறு பல தடவை தொந்தரவு பண்ணான். அப்போது ராமன் என்ன பண்றான், பரதனிடத்துல உன்னை கொடுத்து அனுப்பிட்டான். அப்படி நீ அயோத்திக்கு வந்ததன் மூலம் நான் மக்களை விடாம காப்பேன் அப்படிங்கிற ராமனுடைய சத்தியமும் நிலைத்தது அப்படிங்கிற மாதிரி இந்த 123வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. தசவதன விநாசம் வாஞ்சதோ எஸ்ய சக்கரே தசரத மணகோக்திம் தண்டகாரண்ய யாத்ரா சச்ச பரத விமர்தே சத்யசந்தஸ்வயாசீத் ரகுபதி பதரக்ஷே ராஜதானிம் பிரயாந்தியா. ஏ ரகுபதி பதரக்ஷே, ஸ்ரீ ராவனுடைய திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே, தசவதன அப்படின்னா ராவணனுடைய விநாசம் நாசத்தை, வாஞ்சதா ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எஸ்ன யாதொரு அந்த ராமனுடைய தண்டகாரண்ய யாத்ரா, அந்த தண்டகாரணத்தை குறித்து எழுந்தருளி போனா இல்லையா, அப்பேற்பட்டவன் தசரதம். அது எதற்காகனாக்கா தசரதரை அனகோக்திம் அவர் பொய்யில்லாத வார்த்தையை உடையவராக. ஒருவேளை அந்த வார்த்தையை அவன் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணாம போயிருந்தான்னா தசரத மகாராஜனோட வார்த்தையானது பொய்த்து போயிருக்கும். அப்படி இல்லாம பண்ண, அப்படி அந்த பொய்யில்லாத வார்த்தையை உடையவராக சக்கரே செய்யத்திற்காகவே சச்ச அந்த ராமன் என்ன பண்ணா, பரத விமர்தே பரதனுடைய தொந்தரவுல ராஜதானி அயோத்தி பட்டணத்து குறித்து பிரயாந்தியா போகுகின்ற துவயா உன்னாலே சத்யசந்தகா தன்னுடைய பிரதிஜை தவறவிடாதவராக அவரை செய்தது நீதான். அப்பேற்பட்ட வசத்தியான ஒரு நிலையை நீ உள்ளாய் அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் அழகா கொண்டாடுறார். தசவதன விநாசம் வாஞ்சதோ எஸ்ய சக்கரே தசரத மணகோக்திம் தண்டகாரண்ய யாத்ரா சச்ச பரத விமர்தே சத்யசந்தஸ்வயாசீத் ரகுபதி பதரக்ஷே ராஜதானியம் பிரயாந்தியா. அப்படியாக இன்றைய தினத்துல 123வது ஸ்லோகமானது நிறைவு பெறது. நம்ம சின்னதா இப்படியோ இந்த ராமருக்கு அணில் எப்படி சகாயம் பண்ணுமோ லவதேசம்தான், அந்த மாதிரி நம்மளும் நம்மளால முடிஞ்ச ஸ்லோகங்களை ஒரு வகுப்புலையும் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும். அப்படியே ஒரு 123 ஸ்லோகம் கடந்து வந்திருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த கத்துக்கிற விஷயங்கள்லாம்
நல்லா ஸ்திரப்படுத்தணும். அதுதான் முக்கியம். அதனால தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ. வெறுமனே ஸ்லோகங்களை சொல்றதை காட்டிலும் அதனோட அர்த்தத்தோட சேர்ந்து அர்த்தத்தை புரிஞ்சுண்டு ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணும் பொழுது இன்னும் அதனோட ருச்சியானது அதிகமா இருக்கும், அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதாக சொல்லி அடியேன் இதோட விடைபெறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் தன்யவாதः. धन्योस्मि स्वामी। धन्यवादाः स्वामी, धन्यवादाः। ధన్యవాదాలు స్వామి. धन्योस्मि स्वामिन्।